இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே இருந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மெமோரியல் சென்டர், ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் அங்கேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. முலஃபார்பூர், அதாவது பீகார்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பேஸில் ஆள் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்காங்க. இது வந்து முற்றிலுமே தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன மாதிரி வேக்கன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜாப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் நெட்வொர்க்கிங். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி ஐடி அல்லது நீங்கள் வந்து பிசிஏ கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸு அதில் வந்து மினிமம் வந்து நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 ஏஜ் இருந்தால் போதும். 25,000 வந்து சேலரி. நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2. அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன டேட் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்தம் இதில் 19 விதமான போஸ்ட் இருக்குது. ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிச்சன் சூப்பர்வைசருக்கு இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கேட்ரிங் டெக்னாலஜி, அதில் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வயசு. சேலரி டீட்டெயில் பார்த்தோம்னா 22,568 இருக்கணும். இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹவுஸ் கீப்பிங், இதுக்கு வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து 50% மார்க்கும் 1 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் 30 இயர்ஸ் வந்து இருக்கணும். 24,804 சேலரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டண்ட் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர், இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, 30 வயசு இருக்கணும். 24,804 சேலரி டீட்டெயிலும். இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 1 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபார்மசிஸ்ட், இதுவும் அதே மாதிரி தான். ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்கணும். எல்லா ஜாப்புக்குமே எல்லா வேக்கண்ட்டுக்குமே குறைஞ்சது 1 இயர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அதாவது இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டில் வந்து ஒரு வேக்கன்சிக்கும் ஆள் எடுக்காங்க அப்படின்ற டேட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஜாப் ரெக்யூர்மெண்ட்டில் பார்ப்போம். இந்த பிடிஎஃப்கான இந்த லிங்க் வந்து நான் பிடிஎஃப்பில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.